அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம ஊரில் நடக்கிற மாபெரும் திருவிழாவை தாங்க பார்க்க போகிறோம். சின்ன ஓங்காளி அம்மனோட மாபெரும் குண்டத் திருவிழா, அதாவது தீமிதி திருவிழான்னு சொல்லுவாங்க. 60 அடி நீளத்தில் அந்த தீமிதி அந்த குண்டை இருக்கும். அது வருஷம் நான் எடுப்பேன். இந்த வருஷமும் நான் உங்களுக்கு எடுத்து அதை வீடியோ காட்டுறேன். கிட்டத்தட்ட நம்ம 10 மணி ஆயிடுச்சிங்க. இப்போ தான் பற்ற வைப்பாங்க பூக்குழி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பூக்கடை வீதியில் இருக்கிறோம். இங்கேருந்து ஓங்காளி அம்மன் கோவிலுக்கு வந்து போகிறது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். காட்டுறேன் பாருங்கள். எந்த தலைவர்? இங்கே இருந்துட்டு கீவு இதுங்க, இதெல்லாம் கீவுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக கீவு. இங்கே தளபதியோட இந்த தண்ணி பாட்டில், ஜூஸ் பாட்டில்லாம் தராங்க. இதெல்லாம் ஃபுல்லாக கீவுங்க. இங்கேருந்து அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் போகணும். பூக்குழி பற்ற வைக்கிறது முடிஞ்சால் நம்ம கோயிலுக்குள்ளே போய் வீடியோ பதிவு எடுப்போம். டிவிகே சார்பாக மக்களுக்கு வந்து இந்த ஜூஸு, வாழைப்பழம் இதெல்லாம் தராங்க. பாலாஜி சார் பாருங்க, நிறைய கடைகள் இருக்குது. ஃபுல்லாகவே விடிய கூட்டம் இருக்குங்க. அங்கே வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. போய் பார்ப்போம். கோயிலுக்கு வந்துட்டேங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரௌட் ஆயிரும். சாமி சுத்தி வருதுங்க, வழி விட்டுருங்க. சாமி சுத்தி வருது, வழி விட்டுருங்க. அக்கா யாரும் உட்காராதீங்க, எந்திரிங்க, வழி விட்டுருங்க. சாமி சுத்தி வருதுங்க, ஓரமா இல்லைங்க. யாரும் உட்காராதீங்க, எந்திரிங்க. பக்தர்கள் அனைவரும் இப்போ
தெரியும். எந்த டைம் வருவான்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கில் வெளியே இருக்கேன். வீடியோ இருக்கிறதெல்லாம் போதும். வெளியே வாங்கிட்டு வெளியே இருக்க எல்லாருமே பக்கத்தில் வீட்டை போன தூங்க வச்சுருக்கேன். வெளியாப்பா கோவிலேருந்து வெளியே வந்தாச்சுங்க. இந்த வழியாக தான் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் வரணும். இதெல்லாம் வெளியே வந்தால் கியூவில் போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த பேரிகார்டெல்லாம் இல்லை, அதனால் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ 10 வச்சுருக்காங்க. இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி. எவ்வளோ க்ரௌடுன்னு இப்போ தான் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா வேற அங்கே உட்கார வச்சுட்டு வந்தோமா, போய் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் இருக்கிறாங்க. இப்போ போன மாதிரியெல்லாம் கூட்டத்துல எல்லாம் உள்ளே போக முடியாது.
மணி பார்த்தீங்கன்னா 6 மணி கிட்ட ஆக போகுது. நாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னமும் பூக்குழி மிதிக்கையில் இப்போ டிவியில் பார்த்துட்ருக்குறோம். எல்லாம் அந்த பூவெல்லாம் சமம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சமம் பண்ணுவாங்க. இங்கேருந்து அங்கே கோவிலேருந்து தெப்பக்குளத்துக்கு போவாங்க. தெப்பக்குளத்துக்கு போயிட்டு அந்த கரகத்தை ஜோடிச்சுட்டு அங்கேருந்து வந்து 4வது விதியும் வளம் வந்து அதுக்கப்புறம் கோவில் பூக்குழியில் இறங்குவாங்க. அது சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எடுத்துடலாம். ஆனால் உள்ளே இறங்குறது மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எப்பயுமே எல்லாம் சடசன எல்லாம் உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால விட மாட்டாங்க. அதுக்கு பாஸ் இருக்கணும். அந்த பாஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. ஸ்பெஷல் பாஸ் மாதிரி. அதனால் நான் 3 வருஷமாக இதோட 3 வருஷமாக வீடியோ பண்ணுறேன்னா ஓங்காளியம்மன் கோவில். அதனால் நான் ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் போட்டாங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் ஒளிபரப்பு ஆகிட்டுருக்குது. இது எப்பயுமே ஒரு 3லேருந்து 4 மணி 4:30க்குள்ளார இறங்கிடுவாங்க கரகத்தோட. இந்த டைம் வந்து சந்திர கிரகணம் வந்தனால அந்த நேரம் காலத்தெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நேரம் தொடங்குது இல்லையா, அப்போ அது பண்ணுவாங்க, இறங்குவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறோம். வீட்டில் அம்மா விட்டுட்டு இங்கேருந்து அப்படியே போனோம்னா கரெக்டாக டைமிங் கரெக்டாக இருக்கும். நம்ம தெப்பக்குளத்துக்கு போகும்போது கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். இப்போ மணி 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. போய் நான் உங்களுக்கு அதை என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர் மக்கள் பார்க்குற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நான் எப்பயும் போல் வருஷம் வருஷம் எப்படி எடுக்கணும் அதே மாதிரி காட்டுறேன். இது கோபுரங்கிறனால ஜூம் பண்ணி எடுக்க முடியாது. அடுத்த வருஷம் இதே மாதிரி சூப்பராக ஒரு பிரம்மாண்டமாக யோசிச்சு வச்சுக்கிறேன். நம்மளும் ஏதோ ட்ரை பண்ணி அதை பண்ணுவோம். இப்படி தான் வருஷம் வருஷம் யோசிக்கிறது. நம்ம நிலமை அப்படியே இருக்கிறது. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். பார்த்து பண்ணி விடுங்க, லைக்கு தானே போட்டு விடுங்க. ஓகே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கீழே போயிடலாம். டைமிங் கரெக்டாக இருக்கும், வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே ஆடியோவில் ரெக்கார்ட் ஆச்சான்னு கூட இன்னும் தெரியல. ஆடியோ நல்லா கேட்குதா? கேட்குன்னு நம்புகிறேன். வாங்க போகலாம். செல்போன், மானிட்டர், விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சாமி அழைச்சிட்டு வராங்க, அதனால யாரும் நடுவில் நிக்க வேணாம், கொஞ்சம் பின்னாடி தள்ளி தள்ளி நில்லுங்க. யாரும் பாத்தீங்கன்னா நெருக்கிக்காதீங்க. இந்த நெருக்கல்ல தான் பாத்தீங்கன்னா திருடங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிடும். அதனால தயவு செய்து பின்னாடி தள்ளி தள்ளி நில்லுங்க. நீங்க அதாவது கூட்டணி கரகம் வந்து இப்போ தெப்பக்குளத்துக்கு போயிட்டுருக்குங்க. மணி 7 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி தாங்க பகலில் வீடியோ எடுக்கிறோம்.
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வந்துட்டு இருக்கீங்க. நாலு பக்கம் வர போகுதுங்க. அதாவது தயவு செய்து யாரும் நடுவில் நிற்காதீங்க. அதனால தயவு செய்து யாரும் அலங்கரிக்காதீங்க. தனிக்காதீங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பின்னாடி தள்ளி நில்லுங்க, புரிஞ்சா நில்லுங்க. நீங்க போய் லைன்ல வந்துருங்க. நீங்க நிக்கிறது வேஸ்ட் தாங்க. இன்னும் அலோவ் பண்ணுவாங்க. விட மாட்டாங்க. பூக்கடை வீதியில வீட்டுக்கே வந்துட்டேங்க. கியூ பார்த்தீங்களா, ஆறுமுகசாமி கோயில் வரைக்கும் இருந்துச்சு. இன்னமும் கியூ எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஏன்னா அங்கே விடலைன்னா இன்னும் கியூ நிறைய எல்லாம் கூட்டமாக இருக்காங்க இல்லையா, அதனால் தெரியல. இன்னும் கியூ நின்றுச்சுன்னா இங்கே இந்த ஓங்காளியம்மன் பெரிய ஓங்காளியம்மன் கோயில் வரைக்குமே வந்துருங்க. நான் போன வருஷம் பார்த்தேன். ஒரு 9, 10 மணி 12 மணிக்குள்ளே 11 மணிக்குள்ளாரெல்லாம் இறங்கினாங்க. இன்றைக்கி எப்படியும் ஒரு 3-3:30 ஆயிரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் இறங்க ஆரம்பித்தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்த வருஷம் இதை கூட இன்னும் பெட்டராக எடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கேன். ஏன்னா எல்லாம் ட்ரோன் விட்டு அசால்ட்டாக ஒரே இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து அங்கே போக முடியல. ரொம்ப பாதுகாப்பு, அதே மாதிரி கூட்ட மக்கள் வருஷம் அதிகமாக தான்
மாலை போட்டுட்ருக்குறாங்க ஓங்காளியம்மன் கோயில். நினச்சது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அந்த ஓங்காளியம்மன் ரொம்ப ரொம்ப ஒரு இஷ்ட தெய்வமான என்னோடய தாய்க்கு தாய் அந்த மாதிரி ஒரு உணர்வு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் நீங்களும் திருச்செங்கோடு வாங்க, நம்ம சின்ன ஓங்காளியம்மனை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருள் ஆசி வழங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் அன்பு. நன்றி, வணக்கம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.